ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, இது படம் இல்ல. இது ஒரு வெப் சீரிஸ். என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் வந்து எல்லாத்துக்கும் புடிச்ச கிரைம்ஸ் மிஸ்டரி வெப் சீரிஸ். இதுல ஊருக்குள்ள தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொலை நடக்கிறப்பயும் ஒரு கொஸ்டின் மார்க் சிம்பல போட்டு வச்சுட்டு அந்த கொலைகாரங்க போயிடுறாய்ங்க. அது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய திணறடியா இருக்கு. இந்த கேஸ நம்ம ஹீரோவான சமுத்திரக்கனி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கைக்கு இந்த கேஸ் வருது. இதுக்கப்புறம் இந்த கொலை குற்றவாளிய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த தொடர் கொலைகளுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறதுக்கு விடை கிடைச்சுச்சா இல்லையா? அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப் சீரிஸ் தான் இப்ப லேட்டஸ்ட்டா ஜீ தமிழ்ல ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய தடயம். உண்மையிலே இந்த வெப் சீரிஸ பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னா 2 பேட்டர்ன் இருக்கும். 1 தொடர் கொலைகள் நடக்கும். கொலையாளி யாருன்னே நமக்கு கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. ஆனா, படத்தோட இறுதியில அவன காமிச்சுருவாங்க. இன்னொரு படம் என்னன்னா, கொலையாளிய ஆரம்பத்திலே காமிச்சுருவாங்க. ஆனா, போலீஸுக்கு மட்டும் தெரியாது. நமக்கு தெரியும். ஆனா என்னன்னா, இந்த கொலைகாரன கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்களா? அப்படிங்கிற ஒரு பரபரப்போட ஒரு கதை போகும். அதுல இந்த 2வது பேர்டன் தான் இந்த கதை. ஸோ கொலையாளி யாருங்கிறத நமக்கு காமிச்சுருவாங்க. ஆனா, அந்த கொலையாளிய இவங்க எப்படி புடிக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை அமைஞ்சது தான் இந்த தடயம் வெப் சீரிஸ். ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 6 எபிசோடு வருது. 6 எபிசோடுமே நல்லா விறுவிறுப்பா போகுதுன்னே சொல்லலாம். ஸோ பொழுது போகல அப்பன்னா, தாராளமா ரசிக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த தடயம். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.